So x power n, y power n equal to x plus y to the power m plus n. Then prove that dy by dx equal to y by x. இது log எடுக்கலாம் இல்லைனா formula யூஸ் பண்ணலாம். So log எடுத்தோம்னா என்ன ஆகும்? ரெண்டு பக்கம் log எடுக்கும்போது log x power m y power n equal to log x plus y to the power m plus n. நமக்கு log a to the power b என்னது? b log a ன்னு தெரியும். So அதை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது இங்க வந்து அதுக்கு முன்னாடி இங்க என்ன பண்ணலாம்? இங்க வந்து log ab என்னப்பா? log a plus log b, கரெக்டா? So இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? log x to the power m plus log y to the power n will be equal to m plus n log x plus y. கரெக்டா? இப்போ இதை நான் வந்து எழுதினேன்னா m log x plus n log y will be equal to இது என்னது? m plus n log x plus y. இப்போ differentiating on with respect to x on both the sides என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ m into log x differentiate பண்ணா 1 by x, n log y differentiate பண்ணா 1 by y into dy by dx, கரெக்டா? Then again இங்க m plus n differentiate into log x plus y என்ன differentiate பண்ணா 1 by x plus y d by dx of x plus y. இந்த ஸ்டெப் கூட அவாய்ட் பண்ணலாம், இதை டைரக்டா எடுக்கலாம், பட் ஸ்டில் ஓகே. ஸோ இது வந்து m by x plus n by y dy by dx will be equal to m plus n divided by x by y. இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. இப்போ நம்ம dy by dx டேர்ம்லாம் இந்த சைடு கலெக்ட் பண்ணோம்னா இப்போ வந்து dy by dx இந்த n by y இங்கே இருக்கிறதுனால பாசிட்டிவ்ல இருக்கும். இங்கே வரும் பொழுது m plus n x by y, இங்கே வந்து என்ன ஆகும்? இது m plus n by x plus y minus m by x. LCM எடுங்க, LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துடும். ஸோ x plus y into y, இது வந்து என்ன ஆகும்? nx plus ny minus my minus ny, கரெக்டா? இங்கே அதே மாதிரி எடுத்தீங்கன்னா x into x plus y, இங்கே என்ன ஆகும்? mx plus nx minus mx minus my. இப்போ பார்த்தோம்னா ny and ny இங்கே கேன்சல் ஆகும், mx and mx இங்கே கேன்சல் ஆகும், இந்த x plus y இந்த x plus y இங்கே கேன்சல் ஆகும். இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதும் பொழுது dy by dx இங்கே nx minus my by y, இதை நான் அந்த ஸ்டெப்லேயே கேன்சல் பண்ணியிருக்கலாம், ஆனால் கொஞ்சம் பேர்த்துக்கு அது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ரெண்டாவது ஸ்டெப் எழுதிட்டு அதை கேன்சல் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து dy by dx என்னது? y by x. ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஹென்ஸ் ப்ரூஃப். நெக்ஸ்ட் சம்